நிரந்தரமா நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறது. ஒரு முறை ஆகாதவன் வந்துட்டான்னா மறுபடியும் அவனை விலக்கிக்கிறது, மறுபடியும் வரலாம். திரும்ப வராது இருக்கிறது பேரு நிரந்தர நாசினின்னு பேரு. சத்ரு நம்ம பஞ்சபூதங்கள். சத்ரு உறவுக்காரங்க முறையில வர்ற சத்ரு, உறவுக்காரங்க முறையில வர்ற சத்ரு. இதெல்லாம் சத்ரு நிரந்தர நாசினி. சத்ரு நிரந்தர நாசினி செய்தா சத்ரு நிரந்தர நாசினி அப்படின்னா மாய மந்திர யந்திர தந்திரங்களால் கேடுதல் நினைப்பவர்கள் அந்த செயல் ஒழியிறது, அந்த செயலுக்கு உறுதுணையா இருந்தவங்க ஒழியிறது, அந்த செயலுக்குண்டான உபயோகப்பட்ட பொருள்கள் ஒழியிறது, செய்ய தூண்டினவனும் செய்ய கூட இருந்தவர்களும் நிரந்தரமா அந்த இடத்தை விட்டு விலகல். சத்ரு நாசினி. இதுக்கு சத்ரு நாசினி பேர். சில காரியங்களுக்கெல்லாம் சிலர் இடைஞ்சலா இருப்பாங்க. பஞ்சபூதங்கள் கூட சத்ரு. ஆன்மீகம் கேட்க வேண்டிய காது தேவையில்லாத கேட்கிறது சத்ரு. அதுல இருந்து நிரந்தரமா வெளியே வருது. நல்லெண்ணங்கள் மாறி கெட்ட எண்ணங்களா போறது. அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சீரா கொண்டு வர்றதுதான் இந்த சத்ரு நாசினி. அது வந்து நிரந்தரமா நாசனம் பண்றது. நிரந்தரம். அஸ்வத்தாமன் ஒரு ஆயுதத்தை பிரயோகம் பண்ணி ஒரு பெண்ணோட கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற சிசுவை விஸ்வாகுமன்னனோட பரம்பரை. பஞ்சபாண்டவாள் விஸ்வாகு, பரீட்சித், இந்த பரம்பரையே விளங்காம பண்ணணும்னு ஒரு ஆயுதத்தை விட்டார். அந்த ஆயுதம் நிரந்தரமா நாசமாயிடும். அப்ப அந்த ஆயுதம் நிரந்தரமா நாசனம் ஆகணும்னா, அந்த வேளையில அந்த ஆயுதம் நிரந்தரமா நாசனம் ஆகணும்னா அதுக்கு கண்ணனே உடன்பட்டா கூட ஜெயதுர்கியோட உதவி வேண்டும். சிவன் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த எல்லா ஆயுத பிரயோகத்தின் தன்மையை கூட நாசனம் பண்ணி அதை நிரந்தரமா அப்புறப்படுத்துவாங்க. இந்த மாதிரி காரியங்கள் நடக்கக்கூடிய காலத்துல அதுக்கு ஜெயதுர்கை தேவை. கண்ணன் வழிபட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஜெயதுர்கையாலே பரீட்சித்தோட காலம் வருது. கலியுகம். இந்த கலியுகத்துக்கு பக்தி ஒண்ணுதான் சிறந்தது. அதை பண்ணாமே சிலர் கெடுதல் பண்ணியிருப்பாங்க. அவெல்லாம் நிரந்தரமா இடத்தை விட்டு போறது. சிலர் நிரந்தரமா ஆட்கள் கூட இல்லாத போடுவாங்க அந்த இடத்துல. அதுக்கு நிரந்தர நாசினி ஜெயதுர்காயனமா. என்ன நிரந்தர நாசினா? ஓம் சத்ரு நிரந்தர நாசினி ஜெயதுர்காயனமா. அவங்க செயல் அடைந்து போதல். ஓம் சத்ரு ஸ்தான பிரஷ்ட ரூபினி ஜெயதுர்காயனமா. ஸ்தானம்னா இடம், பிரஷ்டம்னா வெளியில போயிடும். அந்த எல்லையை விட்டு தாண்டி போயிடும். எல்லையை விட்டு தாண்டி போயிட்டா மற்றவங்களுக்கும் தீங்கு பண்ணாம இருக்கும். அதுக்கு ஸ்தான பிரஷ்டம், பிரஷ்டம்னு பேர். அந்த மாதிரி சத்ருக்களை தன் இடத்தை விட்டு அனுப்பி கண்ணுக்கு மரவா ஆக்கி அந்த இடத்துலயே அவங்க அந்த கெடுதல் பண்ணாம இருக்கக்கூடிய நிலையை உண்டு பண்றது இந்த ஜெயதுர்கை. சத்ருஸ்தான பிரஷ்டரூபிணி. ஓம் சத்ருஸ்தான பிரஷ்டரூபிணி ஜெயதுர்கை. இப்போ ஒரு ஆசை, கெடுதலான ஆசை. அது நம்ம நடத்திருந்தாலும் மற்றவங்களுக்கு கெடுதல், நமக்கும் நம்ம குடும்பத்தை சார்ந்தவாளுக்கும் கெடுதல்.
அந்த மாதிரி ஆசைகளை மனதை விட்டு விலக்கி மனதுக்கு திரும்ப வராதிருந்து அந்த நினைவுகளே மறக்கடிக்க செய்யறதுக்கு பேரு ஸ்தான பிரஷ்டம். இங்கிருந்து ஜெயிச்சு வர இலங்கைக்கு சென்ற ஸ்தான பிரஷ்டம். அங்க இருந்து ராவணனை கொல்றதுக்கு பேரு ஸ்தான பிரஷ்டம். பிரஷ்டம்னா உயிரை வாங்குதல்னு ஒரு பொருள், கெடுதல் நினைக்கிறவங்க. அந்த மாதிரி ஸ்தான பிரஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஜெயதுர்க்கை. அப்ப அந்த இடம் சீராயிடுது, அந்த இடம் வளருது, அந்த இடம் அற்புதமா இருக்கு. யமுனையில காற்போடுது. யமுனா நதி யாருமே உபயோகப்படுத்துறதில்லை. காளிங்க நத்தனத்தின் வழியா காளிங்கனை தாம் பிரஷ்டம் பண்ணி அந்த நதியை மக்கள் பயனுக்கு உபயோகப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அந்த செயலுக்கு பேரு ஸ்தான பிரஷ்ட ரூபிணி ஜெயதுர்காயே நம. ஓம் ஸ்தான பிரஷ்ட ரூபிணி ஜெயதுர்காயே நம. இது ஓம் ஸ்ரீ ஜெயதுர்காயே நமான்னு சொன்னா இவ்வளவு பலன். எதிரிகள் விலகிறாங்க. எதிரிகள் விலகிறது ஒரு புறம் இருக்க, அவங்க வேற எங்கேயாவது போனா கூட நல்லவாளாகிறாள். அது ஒரு முக்கியமான விஷயம். நல்லவாள் ஆகாத பட்சத்துல ஆண்டவன் உலகத்தை விட்டே அவளை சொல்றான். நம்ம எந்த இழுக்கவாள நினைக்கல. அதுக்கு பேரு ஜெயதுர்காயே நமஹ. இத காலையில் எழுந்து ஒரு 9 முறை பல்லு திறக்கணுங்கிறது இல்லை. காஃபி குடிக்கலாம், குடிக்காது இருக்கலாம், குளிக்கலாம், குளிக்காது இருக்கலாம், பாத்ரூம் போகலாம், வரலாம், பாத்ரூம்ல உட்காந்து டாய்லெட்ல உட்காந்து கூட சொல்லலாம். இத்தனை விஷயங்கள் வந்து ஜெயமாகுது. இது ஒரு நாள்ல ஜெயமாயிடும்னா ஒரு நாள்ல ஜெயமாகுது. தொடர்ந்து இதை பண்ணிட்டே வந்தா இது ஜெயமாகும். ஸ்ரீ ஓம் ஸ்ரீ சகஸ்ரார ரூபிணி. கடைசி ஆதாரம் தான் சகசராரம். கபால மோட்சம் ஒண்ணு. கபால மோட்சம். அதுக்கு முன்ன பிரம்ம தண்டிகா யாகம் ஒண்ணு, பிரம்ம தண்டிகா யோகம் ஒண்ணு. பிரம்ம தண்டிகான்னா அங்கங்களை தனித்தனியா பேத்தெடுத்து யாகத்தை வளர்த்தி அந்த நெருப்புல போடுறது. அதுக்குண்டான பரிதேவத்தை எதிரில் வந்து மறுபடியும் அந்த அங்கமெல்லாம் அவனுக்கு சேர்த்து வச்சு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு. அதே பிரம்ம தண்டிகான்றது இன்னொரு பொருள். யோகாசனத்துல பெரிய நிலைக்கு போய் யோகாசனத்துல பெரிய நிலைக்கு போனதுக்கு அப்புறம் இதே தலை ஒரு இடத்துல தனியா வச்சுட்டோம், கை கால் ஒரு இடத்துல தனியா வச்சுட்டோம், குடல் எதையும் எடுத்து தனியா வச்சுட்டோம், இந்த மாதிரி 8 திசையில 8 உருவுகளை வச்சுட்டோம், தியானம் பண்ணிட்டு மறுபடியும் ஒன்னா சேர்த்துக்கிறதுக்கு பிரம்மதண்டிகா யோகம். ஒருத்தர் வீட்டிலேயே கை கால் எல்லாம் தனித்தனியா வச்சுட்டு யோகம் பண்ணா அந்த யோகத்தை பார்த்து பயந்துருவான். பார்த்தவா பயந்து உயிர் விட்டுருவான். இதுல கபால மோட்சம். கபால மோட்சம் கபாலம்னா மண்டவோடு, மண்டவோடு கீழ் உள்ள பகுதி, மேல் உள்ள பகுதி கபாலம். சகசிராரத்தை தாண்டி வரக்கூடியது. இந்த ஓஜஸ் எல்லாம் தாண்டி வரக்கூடியது. பிரெயின்ல இருக்கக்கூடிய மகா பவர். இந்த தேங்காய் கண்ணை உடைக்கிறோமோ இல்லையோ, இளநீர் செய்வரமே, அந்த மாதிரி தலை சிரசு டப்புடு ஒரு சத்தம் வரும். அந்த யோக மகாசக்தி கற்பூரம் தலையில ஏற்றி வச்சா எப்படி எரியுமோ அது போல அந்த ஜோதியானது புறப்பட்டு வெளியில போக இதுக்கு கபால மோட்சம் பேர். அந்த இடத்தை காப்பாற்றக்கூடிய சகஸ்ரார தேவி இவளுக்கு ஜெயதுர்கான் பேர். கபால மோட்சம் எழுட்டோம். கபாலம் வெடிக்கச்ச
வெறும் ரத்தமா வந்து அந்த ரத்தத்தோட மூளையும் கரைச்சி வந்து மூக்கு வழியா காது வழியா தலை வழியா வந்துட்டா அது வந்து ஷெட்ஷடாகிறது. இதுக்கு கபால மோட்சம். அந்த உடல் சிலர் விட்டுட்டு போவா, அந்த உடலை சிலர் வந்து நெருப்புக்குள்ள சேர்த்து நெருப்பு வடிவமாக்கி மேல போயிடும். அதாவது ஜோதி ரூபத்துல போறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி சக்தியே சகசிராரத்துக்குள்ள இருந்து பண்ணக்கூடிய தெய்வம் ஜெயதுர்க்கை. இந்த ஜெயதுர்க்கையினால என்ன ஆகுதுன்னு கேட்போம். நல்ல எண்ணங்கள் உருவாது, யாகத்துக்கு உண்டான எண்ணங்கள் உருவாது, ஹோமத்துக்கு உண்டான எண்ணங்கள் உருவாது, நல்லா படிக்கிறது, நல்ல நினைவு வர்றது. நல்ல நினைவு வந்து நம்ம எல்லாரையும் ஏத்துக்கிறது, எல்லோரும் நம்மளை ஏத்துக்கிறது. இந்த மாதிரி ஒரு மகாசக்தியை கொடுக்கிறது தான் இந்த துர்க்கையோட தன்மை. இதுக்கு சகசிராரம் பேர். ஓம் ஸ்ரீ பிரபஞ்ச ரூபிணி ஜெயதுர்காய நமः. பிரபஞ்சம் 5 வகையான பொருள்: நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து சரியான இயக்கத்துல பிரிஞ்சு இயக்கி மக்களுக்கு தேவைப்பட்டு மக்கள் வாழ்ந்து விரிந்த இடத்துக்கு பேரு பிரபஞ்சம். இதை ஆள்றது ஒருத்தர் ஆளுகை. எனக்கு 10 வீடு இருக்குது, அது ஆளுகள் கிடையாது. 6 அடி நீட்டு 3 அடி குறுக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கால் பதிந்து நடக்கக்கூடிய இடம், நீருக்குள் இருக்கக்கூடிய இடம், நீர்நிலை, நீருக்கு உள்ள அதெல்லாம் இதெல்லாம் பாதாளம். ஆகாயம், ஆகாயத்துக்கு மேல்நிலை. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, இது எல்லாம் சேர்ந்த இடத்துக்கு நட்சத்திர மண்டலங்கள், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், சூரியன் ஒன்று, சப்த சூரியன் இருக்கு. 7 சூரியன் இருக்கு. நமக்கு தெரியுது ஒரு சூரியன் தான். 7 சந்திரன், 7 கடல். பார்க்கடல் மேல இருக்கு, போனா பார்க்கலாம். ஆனா உயிரை விடணும். உயிரை விடுறதுக்கு யாராவது தயாரா இருக்காங்களா? உயிரை விட்டா பார்க்கடலுக்கு போறான். அது பார்க்கடலுக்கு நேரா போகாது. ஏவப்பட்டு போய் அங்க நல்லது கட்டத்தை குடிச்சு மறுபடியும் கீழே வந்தா பார்க்கடலுக்கு போகணும். அதனால அதுல கால் வேவா நினைக்கிறது நடக்குதுன்னு நினைக்கப்படாது. இந்த மாதிரி அற்புதங்கள் சித்திக்கு கொண்டிருக்கக்கூடிய துர்க்கை பிரபஞ்சம். பிரபஞ்சம் இது ஆள்றது வந்து தெய்வங்கள் ஆளும், சராசரி மனுஷன் ஆள மாட்டாங்க. தெய்வங்கள் ஆளும். அந்த இடத்துல எல்லாம் கொண்டு போய் காட்டி இந்தந்த நன்மைகள் இருக்கு. உன்னோட பிரபஞ்சம்ன்றது உடல், அதை சீரான நிலையில வைத்திருக்கிறேன். நல்ல நினைவு வர்றது ரொம்ப கஷ்டம். நல்ல நினைவு வந்துருத்தோம்னா போறது ரொம்ப கஷ்டம். கெட்ட நினைவு எப்பவும் வரும், எப்பவும் போகும். அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச ஆளுகைக்கு உண்டான துர்க்கை ஜெயதுர்க்கை. பிரபஞ்சத்தை ஆள்றதுனால எல்லாம் ஆகும். இதை வேண்டிக்கிறவங்களுக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் டெஸ் இது 3மே தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த பிறப்புல நாயா பிறப்போம்னு தெரிஞ்சா பாவத்தை பண்ணுவோமா? இதுக்கு முன்ன பன்றியா பிறந்திருக்கிறோம், மலம் பண்ற பன்றியா பிறந்திருக்கோம். இப்ப பாவம் பண்ணினா அடுத்தது வந்து நாயா பிறப்போம். நாய் வந்து அம்மானு கத்தாது, லுன்னு தான் கத்தோம். லுன்னு கத்தோம். 50 கோடிக்கு நாய் வாங்கினாலும் அது அப்படித்தான் கத்தோம். ஐம் டாக்னு சொல்ல. அந்த மாதிரி பிறப்புகளோட ரகசியத்தை தெரிஞ்சு அந்த பிறப்புகளுக்குள்ளான பாவங்களை நீக்க செஞ்சு அடுத்த பிறப்பு, அதுக்கு அடுத்த பிறப்பு, அடுத்தடுத்த பிறப்புகள் பாவத்தை நீங்கி பிறக்க வைக்கக்கூடிய தேவதைக்கு பேரு பிரபஞ்ச ரூபிணி ஜெயதுர்காயே நமः. ஓம் பிரபஞ்ச ரூபிணி ஜெயதுர்காயே நமः. பாவம் இல்லை, புண்ணியம் வருது, பஞ்சபூதங்கள் கிடையாது. அதனால தான் ஆண்டாள் சொன்னாங்க, 7 பிறவிக்கும் உங்கன்னோடு நல்லவங்களுடைய
ஆண்டவனோடய இருக்கணும். 7 பிறவுனா 49 பிறப்புன்னு இல்லை, மொத்தம் 84 லட்சம் பிறப்பு. எழக்கூடிய பிறகுகள் எல்லாம் அந்த அம்மா நம்மளோட இருக்கிறாங்க, நாம அந்த அம்மாவோட இருக்கிறோம். அதுக்கு பிரபஞ்ச ரூபினின்னு அவங்களுக்கு பேரு. அந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செய்யக்கூடியவா இவங்க ஜெயதுர்கேன்னு பேரு. துர்கை எல்லா இன்பமயமான காரியங்களையும் இவங்க செய்யறாங்க. பிரபஞ்ச ரூபினி அற்புதமான தெய்வம். அடுத்து பாருங்க, ஓம் ஸ்ரீ பரமாத்ம ரூபினி ஜெயதுர்காய நமः. பரமாத்மா, இந்த பரமாத்மா எங்க இருக்கு? அது அறியறது யார்? மனிதன். மனிதனுக்குள்ள என்ன இருக்கு? ஜீவம். ஜீவம் ஜீவன் எதை வச்சுட்டு இருக்கு? உயிரை வச்சுட்டு இருக்கு. உயிர் எதை வச்சுட்டு இருக்கு? பிராணன் வச்சுட்டு இருக்கு. பிராணன் எதை வச்சுட்டு இருக்கு? பஞ்சபூதங்களை வச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு சேர்த்து ஒரு நிலைதான் உடல். இந்த உடலுக்கு ஜீவம் இருக்கிறதுனால அந்த செயல், ஜீவம் 2 வகையான செயல் செய்யுது. கெட்டது செய்து, நல்லது செய்யுது. ஜீவம் நல்லது செய்ய போது உயிர்நிலை சீராக இயங்கும். உயிர்நிலை சீராக இயங்குற போது பிராண நிலை சீராக இயங்கும். பிராண நிலை சீராக இயங்குச்சுன்னா அறிவு நல்லா வேலை செய்யும். அறிவு நல்லா வேலை செஞ்சா உள்ள இருக்கக்கூடிய ஜீவன் முழிச்சுக்கும். அது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா ஆத்மா. ஜீவம், உயிர், பிராணம், அறிவு, மனம், இதுகளோடு சம்பந்தப்பட்டது ஆத்மா. இது தனியா பிரிஞ்சு போகும். எங்கிருந்து வந்தது? பரமாத்மாவிடத்திலிருந்து. மனிதனோட உருவம் ஜீவத்தின் வழியே வர்றதுனால ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாக்களை ஆள்றதுனால அவனுக்கு பரமாத்மான்னு பேரு. அப்பா பரமாத்மான்னா பிள்ளை ஜீவாத்மா. அப்பா சொல்ற வழியை கேட்டா ஜீவாத்மா நல்லா இருக்கும். அப்பா ஐஏஎஸ் படிக்க வைக்கிறன்னா ஜீவாத்மா கேட்டா ஐஏஎஸ் படிக்கணும். ஜீவாத்மா கேட்கறன்னா ரிக்ஷாவை தான் போகும். அப்ப அந்த ஜீவத்துக்கும் பரத்துக்கும் தொடர்பு இருக்கு. பரன் சொல்றதை கேட்டுட்டோம்னா அந்த உள்ள இருக்கிற ஆத்மா ஜீவத்தோட சேர்ந்து நல்ல நிலைகளுக்கு செயல்படும். அது இறைவனோட போய் சேர்றதுக்கு பேரு பரமாத்மா ரூபி. எது வேலையும் செய்ய வேண்டாம். இவங்களை நான் இந்த அம்மா நினைச்சாங்கன்னா அந்த பரமாத்மாவோட சேர்க்கிறாங்க. சேர்க்கறதுனால என்ன லாபம்? மறுபடியும் ஜீவாத்மாவுக்கு வர முடியுமா? மறுபடியும் ஜீவாத்மாவுக்கு வரும். மறுபடியும் பரமாத்மாவோட போக முடியுமா? மறுபடியும் பரமாத்மாவோட போக முடியும். ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பிக்க வேண்டியது இல்லை. ஜெயஹனுமான் ஒரு முறை வந்தார். ராமனை பார்க்கணும் வர்றார். அப்ப ராமனோட கதை முடிஞ்சுடுத்து, அந்த காவியமும் முடிஞ்சுடுத்து. அப்ப கண்ணனா இருக்கார். பரமாத்மா கண்ணனா இருக்கார். ஜீவன் வந்து ஜெயஹனுமான் தேடி வர்றார். நான் இப்போ ராமனை பார்க்கணும். ராமன் உடல் விட்டார், நீர்ல போயிட்டு கண்ணனா வந்துருக்கிறார். ஜெயஹனுமான் நடந்து வச்சே கண்ணன் ராஜருக்குமணியை கூப்பிட்டு உடனே சீதா பிராட்டியா மாறும். 2 பேரும் மாறிட்டாங்க. இவர் உடனே கண்ணன் ராமனா மாறிட்டார். சில நேரத்தில் வரம் மனிதனை தேடி வரும். தேடி மறுபடியும் ஜீவன் அழைச்சிட்டு போய் அதே உடல், அதே உயிர், அதே நிலையில் கொண்டு போகும். இது பரம்பொருளும் பேரு பரமாத்மா. சில மகான்கள்லாம் அப்படித்தான் வாழ்றாங்க. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷங்கள்ல வாழ்ந்திருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் கூட இருக்கு. அது பரம் உணர்ந்தது, பரம் ஜீவத்தை உணர்ந்தது.
ஜீவம் பரத்த உணர்தல். இந்த சக்தி உள்ள தேவதை இந்த ஜெய துர்க்கை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான துர்க்கை தான் இது. ஓம் ஸ்ரீ பரமஹானுபவ ஜெய துர்கா. அனுபவம், அனுபவம், பரமானுபவம். இந்த பரமாத்மாவை உணர்ந்து அது எங்கெங்க செல்லுதோ அங்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் உடலுக்கு வந்து சேருதல். மறுபடியும் உடலுக்கு வந்து சேருதல் பரமானுபவம். விளங்கலை. ஒரு குழந்தை அம்மா விளையாட்டு வராது, அது குழந்தைதான். அது தெரிஞ்சு விளையாடுறது, தெரியாத விளையாடு. அந்த குழந்தை பெரியவளாகி வயசுக்கு வந்து ஒரு திருமணமான அதுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை கேக்குது, நான் எப்ப அம்மாவா அவை? உடனே இதுக்கு முன்ன அம்மா விளையாட்டு விளையாடி அம்மாவானாலே என்ன மாதிரி உனக்கு கல்யாணம் ஆகணுமா? கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவர் வீட்டுக்காரர் வருவார், குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்கலாம். இதுக்கு பேரு பரமானுபவம். இது மாயா உலகில சென்றது, இதுக்கு அழிவு. இந்த பரமானுபவம் பிராணனை கொண்டு எல்லா உலகத்துக்கும் போறது பரமானுபவம். ஜீவத்தை கொண்டு எல்லா உலகங்களுக்கும் போறது பரமானுபவம். உயிரை கொண்டு எல்லா உலகத்துக்கும் போறது பரமானுபவம். மெய்ஞான அறிவுன்னு சொல்றமே, அதை கொண்டு போறது பரமானுபவம். எல்லா மண்டலத்துக்கும் போயிட்டு வர்றது. இதுல பிராணன் மட்டும் சாதாரண நிலையிலே இறந்த பின்னாலே வெளியில வரும். அது கவனம் மறந்து போகும். உயிரோடு இருக்கச்சே பிராணம், உயிர், மெய்ஞான அறிவு, மனம் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து பல மண்டலங்களுக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வருது. அந்த உடல்லே இருக்குது. இதுக்கு வந்து பரமானுபவம். இந்த யோக சாஸ்திரத்துல சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு சொல்றாங்க. நிர்விகல்ப சமாதி, அதாவது பத்மாசனம் போட்டு உட்காந்துட்டா 2 வாரம் கூட அப்படித்தான் இருப்பார். ரமணர் 12 வருஷம் அப்படி இருந்தார். 12 ஆண்டுகள் சேஷாத்ரி சுவாமி போய் பார்த்து கண்டுபிடிச்சு, பரமானுபவம் உள்ள இருக்கான், அவனை வெளியாச்சுவாங்கோ. அதுக்கு பேரு பரமானுபவம். ஐஏஎஸ் படிக்கலாம், எம்பிபிஎஸ் படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம். இதெல்லாம் ஒரு பிறப்புக்குள்ள மறந்து போகும். மரணம் வந்தா எல்லாம் மறந்து போகும். பேர் வயசான கூட மறந்து போகும். கண்ணு தெரியாது. ஆனா பரமானுபவம்னா இந்த பிறப்புல நடந்த அனைத்துமே அடுத்த பிறப்புக்கு எப்படி வரும் தெரியாது. பரமானுபவம். நிர்விகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதினா உடல் மண்ணு தீண்டாது, உடல் பஞ்சபூதம் தீண்டாது, காற்று தீண்டாது, நீர் தீண்டாது, நெருப்பு தீண்டாது, மனம் தீண்டாது, மண் தீண்டாது, ஆகாயம் தீண்டாது. அந்த உடல் அப்படியே கற்பமா விளங்கல. இன்னைக்கு கூட ராமானுஜர் திருவரங்கத்தில் அப்படித்தான் இருக்கிறது ஐதீகம். இதுக்கு பேர் பரமானுபவம். இது எத்தனை பேருக்கு வரும்? எல்லாருக்கும் வரும். இது அடைஞ்சவங்க யாரும் கோடியில வரும். 700 கோடி தாண்டி 800 கோடி தாண்டி இப்ப 900 கோடி ஜனத்தொகை உலகத்தில். இதுல இந்த மாதிரி நிலையில திறந்தவங்க ஒரு 20-25 பேர் தான் இருப்பாங்க. இது மனுஷனுக்கு வருமா? சராசரி மனுஷனுக்கு கட்டாயமா வரும். இந்த தன்மை மனிதனுக்கா? இந்த பரமானுபவத்தோட தன்மை இருக்கு. அது அருள வல்லவங்க இந்த ஜெய பரமானுபவம். அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த அனுபவம், அங்க போய் அந்த இங்கிலீஷ் கட்டணும் வந்த அனுபவம். அதை மறக்காம இருக்கிறது பரமானுபவம். அந்த நிலையை கொடுக்கக்கூடிய இந்த ஜெயத்துர்க்கை. ஸ்ரீ காமதேனு ரூபிணி. காமதேனு ரூபிணி ஜெயத்துர்க்கை.
அதோட ஏன் அதை சேர்க்கிறாங்கன்னா நினைக்கிறதெல்லாம் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கொடுக்கிறது காமதேனு. நல்லவங்களுக்கு நல்ல நினைப்பே வரும். ஒரு அரண்மனை வரும், அரண்மனை வந்துடும். பெரிய சமையல் வரணும், பெரிய சமையல் வரணும். நிறைய வேலைக்காரங்க வந்துடும், நிறைய வேலைக்காரங்க வந்துடும். நிறைய பேருக்கு தானம் பண்ணணும், நிறைய வரணும், வந்துடும். பெரிய கோயில் கட்டணும், பெரிய கோயில் கட்டணும். இந்த மாதிரி நினைச்சதை கொடுக்கக்கூடிய தெய்வம் ஜெயத்துர்க்கை காமதேனு உலகத்தில். இவ்வளவு நினைச்சுன்னு வந்த ஒரு திடீர்னு ஒரு பேயா வந்து பேய் என்ன முழுகணும்னா உடனே போய் வந்து அவர் முழுகிறோம். அதையும் அதுக்கு பேர் காமதேனு. ஒரு பேயோட குடும்ப வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. 55 பேய் வரும். அழகழகா மோகினி, ஜடாமணி, காட்டேரி, முனீஸ்வரன், இருக்க பிசாச்சி, ஏறாத பிசாச்சி, வந்த பிசாச்சி எல்லாம் வந்து டாப் கிளாஸ் வேஷத்தோட வந்து இவனோட குடும்பம். கடைசியில் என்ன பண்ணுவான்? ஆளுக்கு ஒரு வரல அப்படின்னு வேணும். இந்த மாதிரி நினைப்புகள் நடக்கிறது கூட காமதேனு. ஆன்மீகம் வரணும், தெய்வீக காட்சி வரணும். எப்போ இல்லாத போன ராமர், அவர் ராமவதாரத்தை முடிஞ்ச இப்ப நான் பார்க்கணும். ராமர் இப்ப காமதேனு ஐஸ்வர்யம் காட்டணும். அந்த மாதிரி நினைச்ச நல்ல ஆன்மீக சக்திகளை கொடுக்கிறவங்க காமதேனு. அந்த ரூபத்தில் இருக்கிறவங்க இந்த ஜெயத்துர்க்கை. அற்புதமான துர்க்கை. ஒவ்வொன்றும் அனுபவத்தில் வரணும். அனுபவத்தில் வந்தாதான் இதெல்லாம் நம்ப முடியும். அனுபவத்தில் வராத நம்ப முடியாது. சின்ன வயசுல இதெல்லாம் நம்பிக்கை வராது. வயசு போக 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 நம்ம நல்லவங்க ஆக 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 நமக்கு நல்ல குணம் வர 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 நம்மளோட நல்லவங்க சேர சேர அவங்க நல்லது நமக்கு கற்றுக் கொடுக்க அப்பதான் இது வரும். அந்த மாதிரி துர்க்கை இந்த ஜெயதுர்க்கை. ஓம் ஷபாபதி ரூபிணி ஜெயதுர்க்கை நமஹ. ஷபாபதி நடராஜருக்கு பேரு ஷபாபதி. 5 வகையான ஷபை இருக்கு. பஞ்சாட்சரம் சிவாய நம, நமச்சிவாய நம, மசிவாய நம. சிவாய நம, நமச்சிவாய நம, மசிவாய நம. இந்த எழுத்துக்களை முன்னுக்கு பின்னும் மாற்றி பேசணும், சொல்லுவது. அந்த 3 வகை. அவர் நடனத்தினால் ஆணவத்தை அழிக்கக்கூடிய, ஆணவம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முயலகன். நடராஜர் கீழே ஒரு குழந்தை மாதிரி படுத்திருப்பார். அந்த குழந்தை மேல கால் வச்சுட்டு நடனம் ஆவார். அந்த ஆணவத்தை அழிக்கக்கூடிய ஷபாபதி என்று சொல்லக்கூடிய நடராஜரோட சக்தியை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய துர்க்கை ஜெயதுர்க்கை. அதாவது சிவன் கூட இதோட சேர்த்துக்கணும், விஷ்ணுவும் சேர்த்துக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான மதங்களுடைய தேவதைகளோட தன்னகத்தையே சேர்த்துட்டு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஜெயதுர்க்கை. சாதாரணமான துர்க்கை. காலையில இருந்து ஓம் ஸ்ரீ ஜெயதுர்க்காய நமஹ ஒரு 9 முறை சொல்லி பார்ப்போம். நல்லவாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வருவா, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க. நமக்கு யாரை பிடிக்கும்? கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் பிடிக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ்களாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மகாதுர்க்கை இன்னும் கொடுக்கக்கூடியது. ஓம் நர்த்தன ஞான ஸ்வரூபிணி ஜெயதுர்க்காய நமஹ. நர்த்தனம்னா நடனமாடுதல். நர்த்தனம், நர்த்தன ஸ்வரூபிணி. எங்க நடனமாடுறாங்க? மனத்திரையில் மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ஓஜஸ் சகசிராரம் இங்கே நடனமாடுறாங்க. ஏன் அங்க நடனம் ஆடணும்? மேடை போட்டு எதிரில் நடனம் ஆடினா என்ன?
மேடை போட்டு எதிரில் நடனமானா வெளியில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் சார்ந்து அந்த நடனத்தை பாதிக்கும், ஆன்மீக வளர்ச்சி வராது. ஆகியனாலே ஓஜஸ் சகசிராரம் மூளை பகுதியில் நடனமாகலாம், நர்த்தனம்னு பேர். இந்த நர்த்தனம் இன்னொரு காளிக்கு பேரு எல்ல காளியும் சிதம்பரத்தில் இருக்கு. எல்லை காளி நர்த்தனீஸ்வரின்னு அவளுக்கு பேரு. சிதம்பரத்துல எல்லை தாண்டி இருக்கும், எல்ல காளின்னு பேரு. அவங்க கிட்ட வரம் வாங்கி வந்தாதான் நடராஜனுக்கு பவர். அவரோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி சபாபதி ஆக்கம். அதனால நர்த்தன தெய்வம் இந்த உடல்ல இந்த இடங்கள்ல மூளை, ஓஜஸ், சகசிராரம், இங்கே ஞானத்துக்கு உண்டான கல்வியை கொடுக்கக்கூடியவங்க ஜெயத்துர்க்கை. அற்புதமான ஒரு ஜெயத்துர்க்கை. அதாவது நல்லதெல்லாம் வரும்னு பேர். நல்லதை நல்ல விதமா தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பிறப்பு. 8 வயசுல படிக்க ஆரம்பிச்சோம், 10 வயசு வந்தது, சிந்தனை பண்ண ஆரம்பிச்சோம். 20 வயசுல குருநாதர்கள் எல்லாம் சேர்ந்தாங்க. 50 வயசுக்கு மேலே அற்புதமாயிருச்சு. 60, 62 எங்கேயோ கொடுத்து அனுபவம் தான். இது அனுபவத்தினால இந்த ஜெயம் சேரும். அந்த மாதிரி ஆனா இது சின்ன வயசுல கத்துக்கணும். இதெல்லாம் சிறு வயசுல கத்துக்கிட்டா தனக்கு உபயோகம், தன் வழியா மற்றவருக்கு உபயோகம், வேதங்களுக்கு உபயோகம், ஞானத்துக்கு உபயோகம், மதத்துக்கு உபயோகம், ஆன்மீக சிந்தனை கர்த்தாக்களுக்கு உபயோகமாகும். அந்த துர்கை தான் இந்த ஜெய துர்கை. ஸ்ரீ ஓம் ஸ்ரீ வியாஜ்ய ஜெய துர்காய. வியாஜம்னா வழக்கு, லிட்டிகேஷன் அப்படின்னா என்னங்க அங்க 5 வீடு இருக்குது, என்னங்க இங்க 10 வீடு இருக்குது, அங்க என்னங்க அண்ணா நகர்ல 6 வீடு இருக்குதா, என்னங்க பண்றீங்க, மாசம் வாடகை வந்தது வச்சுட்டு சாப்பிடும். இது ஒருத்தர் ஆயுசு மொத்தம் சம்பாரிச்சு ஒரே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஒரே வீட்டை வாங்கி ஒரே வீட்டை கட்டி ஒரே ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணி ஒரே ஒரு முறை இறந்து போகுது, ஒரே முறை இறந்து போட்டா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்தது ஒன்று, அங்க வீடு வாங்கினாங்க கேஸ், இங்க வீடு வாங்கினாங்க கேஸ், அங்க வீடு வாங்கினாங்க கேஸ். அதை ஜெயிச்சு கொடுக்கிறது பேரு வியாஜ்யம். 26 வருஷம் ஒரு வீட்டுக்கு தான் கேஸ் ஆகும். சட்டத்துக்குள்ளேயே இருந்தேன், அதை ஜெயிக்க முடியாது. பேர்பட்ட விரோதி, ஆனா ஜெயிச்சது நான். அதுக்கு வியாஜ்ய ஜெயதுர்கேன்னு பேர். வியாஜ்யத்தை, அதாவது லிட்டிகேஷன், அது பல வகையான கேசுகள் வரலாம். கிரிமினல் வரலாம், லேபர்ல வரலாம், ப்ராப்பர்ட்டில வரலாம், டைவோர்ஸ் அப்படின்னு நாகரிகமா சொல்லுவாங்க, டைவோர்ஸ் அந்த மாதிரி வரலாம், லேபர்ல வரலாம். இதுல உண்மை இருக்கலாம், உண்மை தோத்து போற நிலைமையில வரலாம். அதை ஜெயிச்சு ஜெயமாடி ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய துர்க்கை. அப்ப அந்த துர்க்கை யார் பக்கம் நிக்கிறா? அந்த சொத்துக்கு உண்டான பக்கம் நிக்கல, அப்புறம்தான் ஒரு வழக்கறிஞர் நாட்கள் நிற்கிறார். வியாஜம் விடுவேன், அந்த வழக்கறிஞர் நாட்கள் அதை ஜெயிச்சு கொடுக்கிறார். அப்படி சில வழக்கறிஞருக்கு எனக்கு ஜெயிச்சு கொடுக்கிறார். இது எழுதுனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடக்கும்.
அந்த வியாஜம்னு சொல்லக்கூடிய நிலையில ஜெயிச்சு. இன்னொன்னு, பிராணம் போகிற நோய்கள் வருது, அதுல இருந்து மீண்டே வர முடியாது, மரணமாகி போகும். அதிலிருந்து கூட ஜெயிச்சு வர்றதுக்கு பேரு. அந்த மாதிரி துர்கை இது ஜெயதுர்கை. காலையிலிருந்து ஓம் ஸ்ரீ ஜெயதுர்கை 9 மரணம் இல்ல 9 துர்கையோட பேர்ல என்ன சொல்லலாம்? வனதுர்கை, சூன்ய துர்கை, தேவதை துர்கை, சாந்தி துர்கை, சபரி துர்கை, ஜுவல்ல துர்கை, லவண துர்கை, தீப துர்கை, ஆசிரி துர்கை. இது 9 ஒன்னா சேர்ந்தா ஜெயதுர்கை. இத மறக்காம இருந்தா சரஸ்வதி துர்கை, எல்லாம் சேர்த்தா சாமுண்டி துர்கை. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா மூகாம்பிய துர்கை. இந்த மாதிரி வியாஜ்யத்தை ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய துர்கை, வெற்றி வாகை சூழக்கூடிய துர்கை. துன்மார்க சத்ரு ஷம்மார ரூபிணி ஜெயதுர்காய நமஹ. துன்மார்கன், துன்மார்கன்னா ஒருத்தனை வெட்டி சாச்சிடுறான், உயர வாங்கிறவன் அர்த்தம். துன்மார்க சத்ரு. அந்த துன்மார்க சத்துருவை நிகிரகம் பண்றவன், அழிக்கக்கூடியவன், உலகத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஜீவத்தை அழிக்கக்கூடியவள், பல உயிர்களை கொல்லக்கூடிய அரக்கத்தன்மை உள்ள மனிதனை அழிக்கக்கூடிய துன்மார்க சத்ரு நாசினி. ஓம் துன்மார்க சத்ரு நாசினி ரூபிணி ஜெயதுர்காய. அந்த ரூபத்தில் இருக்கக்கூடியவன் இந்த ஜெயதுர்கை. துன்மார்க சத்ரு யாருங்க? எத்தனையோ பேர் அவரால் உயர்ந்துட்டாங்க. அதுக்கு ஒரு நல்லவர் இருப்பார். அந்த நல்லவர் எதிர்பட்ட உடனே அந்த துன்மார்கன் அழிந்து விடுவான். மகிஷாசுர மர்த்தனை கதை வச்சு போனீங்க. மகிஷாசுர மர்த்தனையோட நிலைதான் இது. அதான் துர்கை. துன்மார்க சத்ருன்னு அவனுக்கு தான் பெயர். அந்த மாதிரி சத்ருவை அழிக்கக்கூடியவன் பேர். அந்த துர்கை தான் இந்த ஜெயதுர்கை. ஓம் கணபதி ரூபிணி ஜெயதுர்காய நமஹ. முதல்ல இவங்க என்ட்ராறது எப்படி ஆகிறாங்கன்னா கணபதி. ஏன் இவங்க கணபதியா வரணும்? அதுக்கு ஒரு காரணம். சில துன்மார்க்க செயலெல்லாம் உருவத்தோட வரும், உருவம் இல்லாத வரும். அதனால கணபதி அரக்கன் கேட்டானா, மனுஷ ரூபத்தில் இருக்கக்கூடாது. 2 உயிர் 2 உடல் இருக்கும். ஆயுதங்களாலே என்ன கொள்ளக்கூடாது. கொடுக்கிறேன். ஆண் பெண் சேராத பெண்ணால படைக்கப்படணும். அந்த மாதிரி ஆளதான் நான் எதிரில் நின்று போர் புரிஞ்சு அவன் கையால மாறணும். மூஷிகாசூரன் பேர். அம்மா அப்பா சேரக்கூடாது. 2 உடல் 2 உயிர் இருக்கும். எந்த விதமான வாகனங்களாலையும் உயிர் போகக்கூடாது. சரி, நம்ம உடனே அந்த அம்மா காலையில குளிக்கிற மஞ்சளை குளிக்கக்கூடிய மஞ்சளை தேய்ச்சாங்க. ஒரு உருண்டாக்கி வச்சாங்க. அது வழியா வந்து விநாயகர். அது உயிரோடு இருக்கணும், இல்லை விநாயகர். அதனால அதுக்கு ஜெயமங்கலத்தை கொடுத்தாங்க. இந்த ஜெயமங்கலம்
ஒரு உடல், அழகான உடல் வந்து அவங்க 2 உடல் 2 உயிர் கேட்டாங்க. சோபனர் தலையை சீக்கிட்டார். இப்ப மறுபடியும் ஒன்னாக்குனாங்க. வடக்கால இருக்கக்கூடிய ஒரு தலையை கொண்டாடினார். யானையை கொண்டு வந்து சேர்த்தாங்க. யானையோட உயிர் அசல் விநாயகரோட உயிர். 2 உயிர் 2 உடல். பார்வதி பிடிக்கச்சு அந்த மஞ்சள் இருந்து வந்தது. தாயார் இல்லை, தகப்பனார் இல்லை, தாயோட கண் பார்வையிலே கர்ப்பம் தாங்கியது. இவ்வளவு மண்ணா இப்ப டியூப் பேபின்னு சொல்லுவாங்க. அது சக்சஸ் ஆகி குழந்தை பிறக்கணும். டியூப் பேபிக்காவது எங்கேயாவது விதை கடனை வாங்கி விற்கணும். இது நோ செமன் ஃபவர் ஆல்சோ, ஒன்லி மம்மி ஃபவர். அதான் கண்ணால கொடுத்தாங்க, அது ஒரு உருவம் ஆயிடுது. அதனாலே அந்த கணபதியை தயார் பண்றதுக்கு பார்வதிக்கு உபயோகமானவங்க இந்த ஜெயதுர்கை. இப்பதான் நீங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி களிமண்ணால கொண்டாடுவாங்க. அன்னைக்கு சாயந்தரமே கொண்டு விட்டுருவாங்க. முதல்ல களிமண் உருவம் இல்லாது, களிமண்ல வர்றது உருவம். உருவம் இல்லாம போனா அருவம். விநாயகரா வந்தா உருவம், காலையில அருவம், மறுபடியும் உருவம், சாயந்தரம் தண்ணிக்கு போனா அருவம். அந்த மாதிரி ஜெயத்தை நாட்டக்கூடிய கணபதி ரூபமா இருக்கக்கூடியவங்க இந்த ஜெயதுர்கை. ஓம் ஸ்ரீ ஜெயதுர்காயனா எல்லாமே வருமானா நிச்சயமாக சத்தியமாக உண்மை. யார் சொன்னாலும் வரும். நல்ல கண்ணு இருக்கிறவங்க மேகம் இல்லாத சூரியனை நல்லா பார்க்கலாம். அதனால கண்ணே சூரியனை பார்த்துதான் கண்ணு போயிடும். பார்க்கலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஓம் ஷட்ப ஜனரட்சகி. ஜெயதுர்காயமா. ஜனம்னா மக்கள் போடுறது மட்டும் ஜனம் கிடையாது, ராட்சசம். காட்டில் இருக்கக்கூடிய காட்டுவாசிகள், பூதம், பைசாசம், தேவகணம், சிவகணம், கிங்கணர், பூதகணம். நாங்க அதெல்லாம் கூட வச்சுக்கணும். அந்த சாமி எல்லாத்தையும் வச்சுக்கணும். காளி கோயிலுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல துவஸ்தம் கொடிமரம் இருக்கும். அப்புறம் ஒரு பாத்திரத்தை கவுத்து வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து தாண்டிங்கன்னா சிங்கம் இருக்கும். சிங்கத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா உள்ள கருவறை. கருவறையில முன்னால 2 பூதம் பொம்மநாட்டி உருவமா உட்காந்து. பெண் பூதம்னு பேர். ஆண் பூதம்னு சொல்றதை விட பெண் பூதம்னு சொன்னா அழகா இருக்கும். அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா 2 பேர் இருப்பா. அதுக்கு சிவகணம்னு பேர். திருப்பதிக்கு போனீங்கன்னா துவாரபாலகர் 2 பேர் இருப்பாங்க. இவளெல்லாம் சேர்த்தா ஜனம்னு பேர். அப்புறம் விலங்கியல், ஆடு மாடு பாருங்க. ஆதிசக்தி சிங்கத்தை வச்சிருக்க, சதீஸ்வரன் கட்ட கெடுக்க காக்கா வச்சிருக்காரு, விநாயகர் எலி வச்சிருக்கிறார், இந்த முருகர் மயில் வச்சிருக்கிறார், கண்ணன் கருடன் வச்சிருக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருக்கா. யாராவது ஒருத்தர் மனுஷனை வேகனமா வச்சுட்டு இருக்காரா? உடனே கவுத்து விட்டு இவனே கண்ணன் ஆயிடும். இதெல்லாம் ஒன்னா சேர்த்த ரசனைக்கு பேரு ஜனரசனை. அதனால இவருக்கு ஜனரட்சகி. ஒரு மனுஷன் நெல் பயிரை பார்த்துட்டு இப்படி நெல்லா வளருதான்னா போத உடனே பட்டு போகும். போன வாரம் பார்த்தனே, இந்த வாரம் இருக்க அந்த உயிரினங்கள் நெல் 1லிருந்து 5 வரைக்கும் இதுக்கெல்லாம் ஜனம்னு பேரு. அந்த ரட்சகத்தை பண்ணக்கூடிய தேவதை ஜெயதுர்கை. அதுல விரும்பினவன் உண்டு, விரும்பாதவன் உண்டு, நம்பினவன் உண்டு, நம்பாதவன் உண்டு.
இதுக்கெல்லாம் ஜனம்னு பேரு. சர்வ ஜன ரட்சிகினி ஜெயதுர்காயே நம. அவ்வளவு அற்புதமான நாயகி இவள். ஓம் தசம ரூபிணி, இதுதான் முக்கியம். தசமம்னா 10. பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி. தசம ரூபிணி அப்படின்னா பார்க்கடல்ல ஒருத்தர் படுத்துட்டு இருப்பார். எப்ப பார்த்தாலும் படுத்துட்டே இருப்பார். ஒரு அம்மா காலை விட்டு இருக்கும். அதுக்கு மகாலட்சுமி பேர். படுத்திருந்து இருக்கிறவருக்கு மகாவிஷ்ணு, அரங்கநாதன் பேர். அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க. ஜனங்களுக்கு நல்லது பண்றதுக்கு 10 அவதாரங்கள் எடுக்கணும். ஒவ்வொரு அவதாரமா சொல்லிட்டே வரலாம். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிங்க அவதாரம், வாமன அவதாரம், இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர்றாங்க. கடைசியில கல்கி அவதாரம், இப்படி ஒண்ணு சொல்லிக்கிறாங்க. நடுவில் கண்ணன் அவதாரம், ராம அவதாரம், வாமன அவதாரம், இப்படி என்னமோ அல்ல. இந்த 10 அவதாரங்கள் முக்கியமானது கல்கி. கல்கின்னா உலகத்தை நீருக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். மறுபடியும் எல்லாம் இருட்டாயிட்டு கடலுக்குள்ள போயிருது. ரியாலிட்டி சுனாமி. சுனாமி தான். சும்மா சுனாமி ஒரு 2 கிலோமீட்டர் வந்து போயிட்டு உள்ள அது சுனாமி கிடையாது. புஷ்ஷுன்னு ஒரு சவுண்ட் வளர்ந்தான். உலகம் மொத்தம் உள்ளது. இதோட சேர்ந்த அவதாரம் தான் தர்சனி. கல்கில முடியும். இது பூர்ணமா அமையணுன்றதுனாலே மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வேண்டின்றவங்கதான் ஜெயதுர்கை. உங்களுக்கு எல்லாத்தையும் நன்னா பண்ணி தர்றேன். அந்த லட்சுமி வேண்டின்றானா உலகம் ஜலத்துக்குள்ள போனதுக்கும் நான் உள்ள போய் ஒரு தாவர மரல்ல இருந்து தியானம் பண்ணி என்னோட சக்தியாலே மறுபடியும் பிரஜாபதியை படைச்சு மறுபடியும் பூலோகத்தை உண்டு பண்ணி மறுபடியும் அந்த பூலோகத்துல ஜீவராசிகள் உண்டு பண்ணி காட்டை முதல்ல உண்டு பண்ணணும். அதனால்தான் முதல் துர்கை வனதுர்கை. மனுஷன் சாப்பிட்றதெல்லாம் காட்டுல தான் கிடைக்கும். வயக்காடு. நெல்லு 1வது அறிவு, ஆப்பிள் 1வது அறிவு, வெங்காயம் அறிவு 1வது அறிவு, முட்டைகோசு 1வது அறிவு, கோதுமை 1வது அறிவு. 1வது அறிவில் இருக்கக்கூடிய 6வது அறிவு சாப்பிட்டு நன்னா இதெல்லாம் உண்டு பண்றது. இதுங்களை காப்பாற்றணும். அதுக்கு பேரு தசமான பேரு 10. அந்த 10 வகையான நிலைகளையும் கூட இருந்து ஜெயிச்சு கொடுத்தோமே. மகாபாரத யுத்தத்தையே ஜெயிச்சு கொடுத்தோமே. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இந்த துர்க வழிபாடு பண்ணிட்டு ஆதிபராசக்தி கிட்ட வேண்டிட்டு நான் இந்த மகாபாரத யுத்தத்தை ஆரம்பிக்கிறேன். ஆனால்தான் முன்னால இது வந்துருக்கு. உத்தராயணம் பின்னால வர்றது. பீஷ்மருக்காக எல்லாம் மாற்றப்படுறது. அதனால இந்த ஜெயத்தை கொடுக்கக்கூடிய துர்கைக்கு ஜெயதுர்கை. இவளுக்கு தசமரூபிணின்னு பேரு. தசமம்னா 10 வகையான ஜெயங்களை விஷ்ணுவுக்கு பண்ணி கொடுத்தாரு. 63 நாயன்மார்களுக்கும் சிவனடியாருக்கும் இந்த மாதம் பண்ணி கொடுத்தது ஜெயதுர்கைன்னு இவருக்கு பேரு. 10 வகையான சங்கல்பம். நம்ம கையில 10 விரல் இருக்கும். காலில் 10 விரல் இருக்கும். பாருங்க, ஒரு விரல் குறைஞ்சா கூட ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஒரு விரல் அதிகமான 6 விரல் 6 முகம். அடுத்து ஓம் ஸ்ரீ விஜய தசமி ரூபிணி